அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இப்போ கேத்திர கணிதத்தின் நேர்கோடு பாடத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஏற்கனவே தியரி எல்லாம் படித்து முடிஞ்சுது. கொஞ்சம் மிக்ஸ்ட் எக்ஸசைஸ், கலப்பு பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம். எல்லா தியரியிலையும் எடுத்து கொஞ்சம் கேள்வி இதில் செய்தோம் என்றால் உங்களுக்கு ஆல்கூட்டு கேத்திர கணிதத்தில் நேர்கோடு என்ற பாடம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு நாங்கள் வட்டம் என்றதுக்குள்ளே இறங்கலாம். ரைட், முதலாவது கேள்வியை பாருங்க. எக்ஸ் அச்சில் வெட்டுத்துண்டு ஏயும் y அச்சில் வெட்டுத்துண்டு பியும் உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸின்கள் ஏ சக வையுங்கள் பி சமன் 1 என காட்டுக. இது சின்ன விஷயம், குட்டி விஷயம், குட்டி விஷயம் பாருங்கோ. நாங்கள் உபயோகப்படுத்தினாங்களே இது எக்ஸ் அச்சு y அச்சு போட்டிருக்கிறோம். இப்படி எக்ஸ் அச்சில் ஏ என்றால் இந்த தூரத்தை ஏ என்று வரும். என்ன ஏ. y அச்சில் வெட்டுத்துண்டு பி. நாங்கள் ஒரு பொது புள்ளி எடுப்போம், எக்ஸ் பார் y பார் அல்ஃபா. எங்க டேன் அல்ஃபா சொல்லுங்க பாப்போம். டேன் அல்ஃபா வரும் பியின் கீழே. அதுவே இந்த சின்ன முக்கோணியை வச்சுக்கொள்வதனால் இவ்வளவு தான் y பாரின் கீழ் இந்த துண்டு வரும் இவ்வளவு எக்ஸ் பார். எங்களுக்கு இவ்வளவு தானே வேணும், ஏ சாய எக்ஸ் பார். ரைட், அப்போ ஏ எஞ்சால் விடுவோம், ஏ சாய எக்ஸ் பாரின் கீழ் ஏ, y பாரின் கீழ் பி. ஏமே 1, எக்ஸ் பாரின் கீழ் ஏ, y பாரின் கீழ் பி. பி என்ற ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துனாங்க, பி மாறும். இந்த கோட்டில் பி எங்கேயும் வரலாம், பி ஒரு பொது புள்ளி தானே. அப்போ எழுதுவோம், பி மாறும் போது எக்ஸின்களே இந்த பார் எடுத்து உள்ளாம், எக்ஸும் வையும் மாறிக்கொண்டிருக்கு. எக்ஸின்களே சக வையுங்கள் பி சமன் 1 முடிஞ்சு. மேலுள்ள நேர்கோடு எக்ஸ் ஒய் அச்சுக்களை முறையே பி கியூவில் இடைவெட்டுகின்றது. கோட்டுக்கு செங்குத்தான வேறொரு கோடு எக்ஸ் ஒய் அச்சுக்களை ஏபியில் இடைவெட்டுகின்றது. பிபி ஏகியூ கோடுகள் ஆறில் இடைவெட்டுகின்றன. எல்லாத்தையும் ஒரேடியாக வாய்ச்சா குழம்பிடும். படத்தை போடுவோம், பெருசாக போடுவோம். ரைட், இப்படி ஒரு கோடு இவர் இடவற்றாராம் பியிலையும் கியூலையும். ஏன்னா இது பி, இது கியூ. பிறகு பி கியூ கோட்டுக்கு செங்குத்தான வேறொரு கோடு எக்ஸ் ஒய் அச்சுக்களை ஏபியில் வெட்டுகின்றது. இவருக்கு செங்குத்தா இன்னொரு கோடு, இவருக்கு செங்குத்தா இன்னொரு கோடு எப்படி. ஏன்னா ரைட், பாருங்க, செங்குத்தாரு கொண்டு செங்குத்தாரு. இவர் வெற்றார் ஏபியில். அடுத்தது என்னவா, ஏபி. பிபி ஏகியூ கோடுகள் ஆறில் வெட்டுதான். பிபி இங்கே இருக்கு, ஏகியூ இப்படி வரணும். என்ன ரைட், இவர் ஆறில் வெட்டுறாரு. இந்த புள்ளி 6. இனி என்ன கேள்வி, ஆறின் ஒழுக்கை காண்க. ஆறின் ஒழுக்கு தான் கேள்வி. அப்போ 6 நாங்கள் வைப்போம் எக்ஸ் பார் y பார் அல்லது எக்ஸ் நோட் y நோட் வைப்போம். இப்போ எக்ஸ் நோட்டுக்கும் y நோட்டுக்கும் இடையில ஒரு சமன்பாடு எடுத்தோம்டா. சரி, இப்போ பாருங்க, எனக்கு இதில் ஒரு முக்கோணி ஒன்று தெரியுது. இதில் இது செங்குத்தன்னு சொன்னவர் ரைட். இங்கே பாருங்கோ, இதுவும் செங்குத்து. 2 பேர் வைக்கிறேன். பேர் வெப்பம், இவருக்கு வெப்பம் எம் அண்டு இவருக்கு வெப்பம் என் அண்டு. இந்த பிஎம் கோட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க. பிஎம் எனக்கு என்ன தெரியுது என்றால், உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க, எனக்கு தெரிகிறது பிக்யூபியில் இந்த பிபிக்யூ முக்கோணியில், பெரிய முக்கோணியா, பி உச்சியிலிருந்து மற்ற பக்கத்துக்கு அடிக்கு, அதாவது எதிர்பக்கத்துக்கு வரைகிற செங்குத்து தான் இது. அதே மாதிரி இதை என்னென்னு வைக்க தேவையில்லை, இது ஓ தானே, என்ன உற்பத்தி இல்லை, அது ஓண்டு வச்சு விடலாம். சரி, பியோன்ற கோட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
அதே முக்கோணியில் உச்சி பீலிருந்து அடிக்கு வரையப்படுற செங்குத்து. அப்போ ரெண்டு உச்சிகளில் இருந்து வரையப்படும் செங்குத்துக்கள், உச்சிகளிலிருந்து மற்ற பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்துக்கள் சந்திக்கிற புள்ளிக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? நிமிர்மையம் என்ற பெயர் வச்சிருக்கிறோம். ரெண்டு உச்சிகள், ரெண்டில் மூன்றும் பெறணும். இப்போ இதில் ரெண்டை கண்டுட்டோம். ரெண்டு உச்சிகளில் இருந்து அவற்றின் எதிர்ப்பக்கங்களுக்கு வரையப்பட்ட செங்குத்துக்கள் இடைவெட்டும் புள்ளியின் பெயர் என்ன? நிமிர்மையம். இங்கே யாரப்ப நிமிர்மையம்? ஏ என்றது நிமிர்மையம். ஏ நிமிர்மையம் என்றால் கியூ ஏக்குள்ளால கீறுற கோடு, கியூ ஏக்குள்ள கியூஎம் ஏஎம் கனெக்ட் பண்ணி கீறுற கோடும் கட்டாயம் இங்கே செங்குத்தான் வரும். ஏன்? மூன்று உச்சிகளிலுமிருந்து எதிர்ப்பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்துக்கள் நிமிர் மையத்துக்குள்ளாலாம் போகும். அப்போ ரெண்டு வரைஞ்சு போட்டு நாங்கள் நிமிர் மையத்தை காணலாம். மூன்றாவது அதுக்குள்ளால போகுதுன்னா கட்டாயம் செங்குத்தாக தான் இருக்கும். இது எழுதுவோம் பாருங்கோ. என்ன எழுதுவோம் என்றால் எழுதிக்கொள்ளுங்க. எப்படி என்றால் முக்கோணி பிபிக்யூவில் எப்படி எழுதுவோம்? முக்கோணி பிபிக்யூவில் பிஎம் செங்குத்து பிக்யூ. அடுத்து எழுதுவோம் பிஓ செங்குத்து பிக்யூ. பிஎம் பிஓ PO இடைவெட்டும் புள்ளி A. எனவே A நிமிர் மையம். எனவே A தான் இந்த முக்கோணின் நிமிர் மையம் என்று வருது. இதிலிருந்து எழுதலாம் மற்றவர் QA செங்குத்து யாருக்கு? PB. QA செங்குத்து PB. ரைட். அப்போ பாருங்க, நாங்கள் எழுதலாம். கொஞ்சம் ஆளுருவல் தந்திருக்காரு. என்னண்டு? ஏபி. ஏபி என்றால் இவர் A, சைவர், இவர் சைவர், B. அப்போ பாருங்க, நான் இது X0 Y0 வச்சேன்னா இந்த கோடும் இதை செங்குத்துன்னு எடுத்துட்டேன். அப்போ ரெண்டு பேர்ட்ட படித்திறனே நாங்கள் சமப்படுத்த பெருக்கி சாய கொண்டு போடலாம். MQA MPB சாய உண்டு. MQA என்றால் Y0 சாய B கீழே X0. MPB என்றால் Y0 இன் கீழ் X0 சாய A. பெருக்குங்க பாப்பம். Y0 வர்க்கம் சய BY0 இங்கால பெருக்கினால் சய X0 வர்க்கம் சக AX0. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. X0 வர்க்கம் Y0 வர்க்கம் சய AX0 சக BY0 சய BY0 என்ன? சய BY0 பூச்சி. இது X0 Y0 என்றது ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துறாங்க. இங்கே எக்ஸும் வையும் மாறிக்கொண்டிருக்கு. அதாவது ஆர் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆர் மாறும் போது அதன் ஒழுக்கு எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சய ஏஎக்ஸ் சய பிஒய் சமன் சைவர். அதாவது X0 Y0 இருக்கிறத சும்மா XY என்ன மாற்றினீங்கன்னா சரி. இப்படியே பாருங்க. சரி உண்டு. எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சய ஏஎக்ஸ் சய பிஒய் சமன் சைவர்னா காட்டு. பாருங்க, இவ்வளோ சிம்பிளாக வந்துச்சுண்டு. அப்போ கணக்கை பார்த்துட்டு அமைப்பை போட்டு யோசிக்கணும். டக்குண்டு சும்மா கண்டபாடு செய்து ஒன்று போகிறே இல்லை. படத்திற்க பார்த்து யோசிக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாவது விளங்குது உங்களுக்கு? இது செங்குத்தாம், இது செங்குத்தாம். அப்போ இது என்னவா இருக்கும்? இது அந்த முக்கோணியை பார்த்து அது நிமிர்மையம் மாதிரி இருக்குதல்லோ, யோசிக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்க. சாய் சதுரம் ஏபிசிடியின் மூலவிட்டங்கள் இடைவெட்டுகின்றன. மூலவிட்டம் பிடியின் சமன்பாடு இது. ஏபிக்கு சமாந்தரமாக சாய் சதுரத்துக்கு வெளியே ஓரலகு தூரத்தில் உள்ள கோடு இது ஆகும். சாய் சதுரத்தின் உச்சிகள் 4 காண்க. பாருங்கோ, சாய் சதுரத்துக்கு உருவம் சாய் சதுரம் சாய் சதுரம்
மூலவிட்டங்கள் ரைட். இனி ஏபிக்கு சமாந்தரமாக இன்னொரு கோடும் இருக்குன்னு சொல்கிறார்ல, அதையும் கீறி வைப்போம். ரைட். ஏ பி சி டி மூலவிட்டங்கள் 5/2 அரையில் வெட்டு தான். இவர் 5/2 அரை என்னண்டு வைப்போமே. ரைட். பிடியின் சமன்பாடு எக்ஸாக வயசாய 3 சமன் 0. பிடி எக்ஸாக வயசாய 3 சமன் 0. ஓரளவு தூரத்தில் 4x 3y சமன் 0. 4x 3y சமன் 0. ஓரளவு தூரமா இவ்வளவு என்ன இவ்வளவு ஒரு அலகா. வேறு என்ன சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் 4x 3y சக சி என்று வருவார். அவரை கண்டுபிடிச்சிருந்தா விஷயம் முடிஞ்சு. ஏன் சொல்கிறேன்னு பாருங்க. அவரை கண்டுபிடிச்சிருந்தால் அவரையும் இந்த மூலவிட்டத்தையும் சுருக்கி பிஏ காணலாம். பிஏ கண்டுனால் பி இந்த புள்ளி தெரியும், இது நடுப்புள்ளி ரெண்டது வச்சோன்னு டிஏ காணலாம். இனி இவற்ற சமன்பாடு தெரியும் என்றால் இவர் செங்குத்தண்டபடியால் இவற்றை படித்திறன் காணலாம். ஏசின்னு ஏசின படித்திறன் தெரியும், ஒரு புள்ளி தெரியும் என்றால் ஏசின கோட்டை காணலாம். கோட்டை கண்டுட்டம் என்றால் என்ன செய்யலாம், அதை வச்சுக்கொண்டு ஏயை காணலாம். ஏ தெரியும், நடுப்புள்ளி தெரியும்னா சியை காணலாம். ஆள் உருவாண்டதான வேலை. அப்போ இப்போ இந்த சியை விட காண்றது எப்படி என்றால், இந்த அகலம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு சமாந்திர கோடு. அப்போ இந்த 2 கோட்டுக்கும் இடப்பட்ட தூரம் ஒன்றுன்றதை வச்சுக்கொண்டு செய்வோம். உங்களுக்கு தெரியும் 2 சமாந்திர கோட்டுக்கு இடப்பட்ட தூரம் என்னென்று காண்றது. ரெண்டின்டையும் வெட்டு துண்டு, அதாவது இந்த சி எடுக்கிறது வெட்டு துண்டு இல்லை, அந்த மாறிலி. அப்போ இங்கே சி இங்கே 0. அப்போ சி 0 கீழே எக்ஸின் குணகத்தின் வர்க்கம் ஒயின் குணகத்தின் வர்க்கம் 4 4 3 மட்டு சி அங்கால விட்டால் 5 வரும். என்ன 16 9 25 5. சி சமன் சக அல்லது சய 5 வருது. இப்போ குழப்பத்தை பாருங்க. இதில் சக 5 எடுக்கிறதோ சய 5 எடுக்கிறதோ பிரச்சனையாக இருக்க போகுது. அது எப்படி தீர்மானிக்கிறேன்டால், ஏன் முதல் சக 5 வருது சய 5 வருதுன்றது யோசிங்க. இப்போ 4x 3y சமன் 0லேருந்து ஒரு அலகு தூரத்தில் கோடண்டா பிள்ளைகள், ஒன்று மேலே வரலாம், இன்னொன்று கீழே வரலாம். என்ன இன்னொன்று இப்படி வரலாம். அது எங்களுக்கு தேவை மேலே வாரம். அப்போ என்னென்னு கீழே வாரவரை விட்டுட்டு மேலே வாரதை எடுக்கிறேன்டால் ஒரு வழி இங்கே வரும். இவர் இல்லை, நாங்கள் ஒரு புள்ளி எடுக்கலாம். இந்த கோடு ஒரு புள்ளி வரும் 0 இந்த நான் கண்ட 2 கோட்டுக்கும் சிக்கு சக 5 போட 2 கோடு வருமல்லோ. இந்த எண்ணெண்ட புள்ளியையும் 0 புள்ளியையும் பார்க்கறது கோட்டின் ஒரே பக்கத்தில் இருக்குதோ கோட்டு 2 பக்கத்துலையும் இருக்கும். இந்த கோட்டை எடுத்து விட்டோம் என்றால் உற்பத்தி புள்ளியும் எண்ணென்ற புள்ளியும் ஒரே பக்கத்தில் வரும். நாங்கள் ஒரு கோட்டின் 2 புள்ளிகள் ஒரே பக்கத்தில் இருக்கும், 2 பக்கத்தில் இருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் படிச்சினாங்க. அப்போ 2 பக்கத்தில் இருக்குதுன்னா இந்த ஏபி கோடு வரும். பாருங்க என்னங்கால ஓய்ஞ்சால அப்படி செய்யலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு வேலை பாருங்க, என்னென்ன புள்ளியிலிருந்து தூரத்தை அளக்கலாம். அதாவது என்னென்ன புள்ளியிலிருந்து முதல் 4x 3y சமன் 0 தூரத்தை அளந்து வைக்கிறது. அளந்து போட்டு பிறகு இதில் சக 5 சய 5 போட்டு அதுகளுக்குள்ள தூரத்தை அளந்து பார்க்கறது. யார் கிட்ட வராரோ, அதாவது இந்த தூரத்தின் குறைவாக இருக்கிறாரோ அவர் ஏபி, யாரோ கூட வருதோ அவர் இந்த கோட்டுக்கு வெளியிலேருந்து வரும். உலக புள்ளியால் 2 முறையிலையும் செய்யலாம். நாங்கள் ஏதாவது ஒரு முறையில் செய்து கொண்டு போவோம். பாருங்கோ, நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் இந்த எண்ணையும் ஓவையும் போட்டு பார்ப்போம். பாருங்க
அது சுகமாக இருக்கும். ஏன்னா அப்போ இந்த தூரத்தை எடுக்காமல் எண்ணையும் ஓவையும் போட்டுப்பா. L1 என்று வெப்பம் அங்கால செய்வோம். என்ன L1 என்று வெப்பம் 4x 3y சக 5 சமன் 0. L2 என்று வெப்பம் 4x 3y சய 5 சமன் 0. O எடுக்கிற 0 0 எண் எங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார் 5 2 அப்போ L1 ஓவையும் L1 எண்ணையும் போட்டுப்பா. ஓவை போட்டோம்னால் அதில் 0 0 5 வரும். என்ன போட்டோம்னா அதில் 5 2 போடையக்குள்ள 20 2 சய 3 2 சக 5 2 இது சக பெரிது பூஜ்ஜியம் என்று வரும். பெரிது பூஜ்ஜியம் என்று வரும். பெரிது பூஜ்ஜியம் என்று வந்தால் என்ன, ரெண்டுமே ஒரே பக்கத்தில் இருக்கு. அப்போ நாங்கள் எழுதலாம் O, N கோட்டின் ஒரே பக்கத்தில் உள்ளன. எங்க இவருக்கு பாப்போம். இவரில் ஒன்றே 0 0 போட்டோம்னால் L2 ஓவையும் L2 எண்ணையும் பிரதியிட்டால் சய 5 என்ன பிரதியிட்டம் என்றால் 5 2 போடைகளை 20 2 சய 3 2 சய 5 2. அப்போ இவர் சய இவர் சக வரும். இவர் சய இவர் சக. அப்போ விட என்ன வரும், சிறிது சய கொண்டு வரும். விட சயண்டு வந்தால் 2 புள்ளியும் கோட்டு 2 பக்கத்தையும் இருக்குன்னு அர்த்தம் படிச்சிடான். எனவே O, N கோட்டின் இருபுறம் அல்லது ஒவ்வொரு பக்கங்களில் உள்ளன அல்லது எதிர் பக்கங்களில் உள்ளன. அப்போ எங்களுக்கு யார் வேணுமென்று பாருங்கோ, சரியான கோட்டை ஏபி என்றால் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் எழுதலாம் ஏபின்ற சமன்பாடு 4x 3y 5 சமன் 0. விளங்கிச்சோ? ரைட். ஏபின்ற சமன்பாடு எடுத்தா பிறகு ஏயை காணலாம். என்னண்டு ஏ எழுதுறோம் பாருங்க. 4x 3y 5 சமன் 0, x y 3 சமன் 0. இவரை அவரை 3ஆல் பெருக்கி கூட்டினால் இதில் 7x வரும். 9 14 0 x சமன் 10. x 2 என்றால் y உண்டு. ஆக ஏ என்றால் ஒரு வருது 2, 1. ஏ இல்லை பி. என்ன இந்த புள்ளி பி 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 பி. ஆக பி என்ற ஆள் வருது 2, 1. பி காண்டம் பண்ணால் டியை போடலாம் பாருங்கோ. பிஏன் டிஏயும் கூட்டி 2ஆல் பிரிச்சா தானே. அப்போ இது 2 என்றால் இவர் 2ஆல் பிரிக்கும் போது 5 இருந்திருக்கணும். இப்போ இங்கே 3 இருக்கணும். 2ஆல் பிரிக்கும் போது 1 இருந்திருக்கணும். இங்கே 0 இருக்கணும். அப்போ தான் கூட்டி 2ஆல் பிரிச்சா 5 2 1 2 வரும். சரி, இனி படித்திறனை பார்ப்போம். இவட்ட படித்திறன் சய உண்டு. ஆகவே இவட்ட படித்திறன் 1. ஏன் அவர் 2 பேரும் செங்குத்து ஒன்றா எழுதி விடுவோம். என்னண்டு MAC MBD சய உண்டு. MAC MBD எவ்வளவு சய உண்டு. ஆக MAC சமன் உண்டு. அப்போ ஏசின சமன்பாடு தெரியும் எழுதலாம். ஏன் படித்திறன் தெரியும், ஒரு புள்ளி தெரியும். ஏசின சமன்பாடு எழுதுவோம் பாருங்க. ஏசின சமன்பாடு ஏசி y சய அரை சமன் படித்திறன் 1 x சய 5 2x சய y 2x சய 2y. அங்கே சய 5 இது அங்கே சய 1 சய 4 சமன் 0. ஆக x சய y சய 2 சமன் 0. பாருங்க சரி, ஒன்று x சய y சய 2 சமன் 0. ஏசி இதை சுருக்கினீங்கள் என்றால் இவரையும் சுருக்கினோம் என்றால் ஏயை காணலாம். x சய y சய 2 0, 4x சய 3y சய 5 சமன் 0. இது ஏசி, இது ஏபி.
சுருக்குவா 3 வரைக்கும் கூட்டினால் 7x 2 6 11 கூட்டியலாம் கழிக்கணும் என்ன 3y கழிக்கணும் மேலே 3 வரைக்கும் கழிப்போம் இங்கே கழிச்சா 4x 3x x இதில் 5 6 கழிச்சு 1 இப்போ x சமன் 1 வரும் x 1 என்றால் y சமன் 3 வரும் பாருங்க சரி 1 1 9 1 3 a என்றால் ஒரு வருது 1 3 a 1 3 என்றால் am cm கூட்டி 2 பிரிச்சா தான் 5 2 வரணும் பிரிக்க முதல் 5 இருந்திருக்கணும் அப்போ 6 இருந்தால் தான் நீங்கள் 6 1 5 வரும் பிரிக்க முதல் 1 என்றால் இங்கே 3 என்றால் 4 இருந்திருக்கும் விளங்கிச்சோ ஏபிசி 4 உச்சியும் கண்டுட்டமோ சிம்பிள் அடுத்தது 3வது நீங்கள் செய்யுங்க வாபண்டா கண்டு ஏபிசி ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ன நிறுவுக பிள்ளை இது நான் முதலும் இங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் 2-3 இடத்த சொல்லியிருக்கணும் உங்களுக்கு ஏன்னா ஏபிசி ஏ சக பி சக சி ए वर्कम सह बी वर्कम सह सी वर्कम सह ए बी सह ए सी सह बी सी எழுதுங்க முதல் ஏ அளவு இருக்குங்க அவ்வளோ வரையும் ஏ கணம் ஏபி வர்க்கம் ஏசி வர்க்கம் ஏ வர்க்கம் பி ஏ வர்க்கம் சி ஏபிசி ஏ வர்க்கம் பி பி அளவு இருக்கிறனா பிசி வர்க்கம் ஏபி வர்க்கம் ABC B வர்க்கம் C C அளவு இருக்குங்க A வர்க்கம் C B வர்க்கம் C C கணம் சய ABC சய AC வர்க்கம் சய BC வர்க்கம் இதில் பாருங்க எப்படி வெட்டுப்படும் எல்லாம் இப்போ AB வர்க்கம் எங்கேயாவது AB வர்க்கம் இருக்கு AC வர்க்கம் AC வர்க்கம் ए वर्कम बी ए वर्कम बी ए वर्कम सी ए वर्कम सी इनी बीसी वर्कम बीसी वर्कम बीसी वर्कम बी वर्कम सी बी वर्कम सी எல்லாரும் ஒட்டி முடி யார் மிஞ்சிரன்னு பாருங்க மிஞ்சிரத பாத்தீங்களென்றால் ए कणम बी कणम सी कणम 3 ABC மிஞ்சும் பாருங்க ए कणम ஒரு ABC B कणम இன்னொரு ABC C कणम இன்னொரு ABC A कणम சக B कणम சக C कणम சக 3 ABC மிஞ்சும் அடுத்தது AX BY சக C சமன் 0 BX CY சக A சமன் 0 CX AY சக B சமன் 0 என 3 கோடுகளும் ஒரு புள்ளியில் இடைவெட்டும் எனின் என காட்டி ஏ சக பி சக சி சம என காட்டுக ரைட் இப்போ பாருங்க 3 கோடு ஒரு புள்ளியில் இடவட்டம்னா என்ன செய்யறாங்கன்னா முதல் 2 கோட்டை எடுத்து சுருக்கி அந்த புள்ளியை காண்றது அந்த புள்ளியை 3வது கோட்டில் பிரதியிட்டால் அவர் திருப்தி செய்யும் 2 கோட்டு எடுப்போம் AX சக BY சக C சமன் 0 BX சக CY சக A சமன் 0 1 A காணணும் என்றால் 1 A ஆல பெருக்கி 2 B ஆல பெருக்கி கழிப்போம் A வர்க்கம் சய B வர்க்கம் X இதில் வரும் AC சய AB AC சய A வர்க்கம் என்று வரும் என்ன A ஆல வரைக்குனாங்க AC இவரை B ஆல வரைக்குனாங்க பாருங்க சரியா ஒன்று வேறு ஏ ஆல வரைக்குனாங்களே ABY இதில் CY இருக்குது இல்லையா CY இருந்தால் என்ன செய்யணும் போல இதில் CY எல்லோ CY என்றால் முதலாவது C ஆல பெருக்கணும் ரெண்டாவது B ஆல பெருக்கணும் அப்போ ACX சய B வர்க்கம் X சக C வர்க்கம் சய AB अब x वरम c वर्कम सा ab अंगाल होंडु मोनाल इवट्टे साइन माती उरन b वर्कम सा ac
இதே மாதிரி y எடுக்கிறேன்னா என்ன செய்யணும், ஒன்றை b ஆலையும் 2 a ஆலையும் பெருக்கும். பெருக்கினால் b வர்க்கம் சய ac y சக சக இவரை b ஆல பெருக்கினா சக bc சய a வர்க்கம் சைவர். இப்போ y வரும் அங்கால கொண்டு போய்க்கல a வர்க்கம் சய bc b வர்க்கம் சய ac. 2 கோட்டை சுருக்கி நான் 2 பேரும் இடவெற்ற புள்ளியின் ஆள்கூறு கண்டுட்டேன். ஒருங்கமை புள்ளியின் ஆள்கூறு கண்டாச்சு. மூன்றாவது கோட்டை எடுப்போம். இப்போ மூன்றாவது கோடு என்ன, cx சக ay சக b சமன் சைவர். ரைட், இதில் கொண்டு இந்த என்னென்ன புள்ளியை போட்டோம் என்றால் c வர்க்கம் சய ab கீழே b வர்க்கம் சய ac சக a வர்க்கம் சய bc. சின்ன வேலை தான் செய்கிறேன், சுருக்கள் பெருசாக இருந்தாலும் 2 கோட்டை சுருக்கி அவை இடவற்ற புள்ளியை கண்டு மூன்றாவது கோட்டில் அதை பிரதிடுறேன். சக b சமன் சைவர். கீழே இருக்கிற b வர்க்கம் சய ac ஆல் எல்லாரையும் பெருக்குங்கோ. c கணம் சய abc a கணம் சய abc இவர் அங்கே போயக்குள்ள b கணம் சய abc அங்கேயும் பெறும். ரைட், எதிரேந்து வரும் பாருங்கோ, a கணம் b கணம் c கணம் 3 abc சைவர். இதான் முதலாவது அவர் கேட்டது பாருங்க. எங்க இது என்ன காட்டு, அதில் அந்த 3 abc அங்கே விட்டால் தானே விட. சரி, இதில் இருந்து a சக b சக c சமன் சைவர் இது கண்டுட்டோம். ஒருங்க புள்ளி கண்டாச்சு. a சக b சக c சமன் சைவரை காட்டும். a சக b சக c சமன் சைவரை காட்டு என்றால் இவற்றை காரணி முதலில் பார்த்து நாங்கள் a சக b சக c a வர்க்கம் b வர்க்கம் c வர்க்கம் சய ab சய bc சய ac சைவர். இப்போ சிக்கல் என்னென்றால் 2 காரணிகளோட பெருக்கம் சைவர் என்றால் 2 பேரில் 6 சைவராக இருக்கலாம். கட்டாயம் a சக b சக c தான் சைவராக இருக்கணும்னு இல்லை. அப்போ நான் இப்போ காட்டணும் இந்த 2வது பிராக்கெட் சைவர் இல்லையண்டு, அது சைவர் இல்லைன்னு காட்டினால்தான் எனக்கு முதலாவது பிராக்கெட்டை சைவர்னு போடலாம். சின்ன விளையாட்டு ஒன்று வர்றேன் பாருங்க, வளமையான விளையாட்டு தானா. அச்சர கணிதம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினாக்களுக்கு இது விளங்கணும், சிம்பிளாக விளங்கணும். a சய b வர்க்கம் b சய c வர்க்கம் c சய a வர்க்கம் எழுதுறேன். ஒரு அரையும் போடுறேன். ஏனெண்டா இதில் ஒரு a வர்க்கம் அதில் ஒரு a வர்க்கம் வரும், 2 a வர்க்கம் 2 அளவுனா ஒரு a வர்க்கம். இதில் b வர்க்கம் b வர்க்கம் b வர்க்கம் அங்கே 2 வட்டி கிடக்கு. சிக்கும் அப்படி. இதில் சய 2 ab வரும், அந்த அரை இருக்கபடியாக ஒரு ab. சய 2 bc அந்த அரையால் ஒரு bc, சய 2 ac அரையால் ஒரு ac. இது பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு ரூட்டினான வேலை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினாக்களுக்கு இது வரும். சமன் சைவர் யோசிக்கணும். இது எப்படி நான் 2-3 நிறைவர்க்கமாக எழுதலாம். நிறைவர்க்கமாக எழுதினால்தான் அது பெரிது சைவர்னு காட்டலாம். இங்கே பாருங்கோ, இது கட்டாயம் பெரிது சைவர். 2 a சமன் இல்லை b என்று வர சொல்லியிருக்கிறார். சைவர் சமன் வெறியலாது. வர்க்கமாக இருந்தால் பொதுவாக எழுதுறாங்க, பெரிதல்ல சமன் சைவர்னு எழுதுனாங்க. இங்கே சமன் வராது. அதே மாதிரி இவரும் பெரிது சைவர். ஏன் b சமன் இல்லை c, இவரும் பெரிது சைவர், c சமன் இல்லை. ஆக மொத்தம் இந்த சதுர அடைப்பு கடைசி மட்டும் சைவராக இயலாது. அதால a சக b சக c சமன் சைவர். எனவே a சக b சக c தான் சைவர் என்று வரும். சிம்பிள் எல்லோ ரைட். அடுத்தது செய்வோமோ, px சக அல்லது சாய qy சக அல்லது சாய r சமன் சைவர் எனும் 4 நேர்கோடுகளால் ஆக்கப்படும் சாய் சதுரத்தின் பரப்பளவு இது என காட்டு. இந்த கோடுகள் இருக்க ஆரவம் இங்கே பாருங்க. முதல் 2 இடத்தையுமே சக எடுக்கிறேனே, எடுத்தால் இது வரும் px சக qy சமன் சாய r என்று வரும். சாய r இன் கீழ் p சாய r இன் கீழ் q சமன் சைவர். இந்த p q கீழ் அரைக்கிறேன். என்னது கண்டா அந்த x இன் கீழ் a சக y இன் கீழ் b சமன் 1 என்ற வடிவம் இருந்துச்சு.
எக்ஸின்கள் ஏ சக வையங்கள் பி சமன் ஒன்றுன்ற வடிவம் இருந்துச்சல்லோ அந்த வடிவத்தை கொண்டு வர. ஏனென்றால் எனக்கு தெரியும் இவர் இந்த கோடு என்ன நடக்கும்னா ஒரு நேர்கோடு எக்ஸ் அச்சை வெட்டுவார் சய ஆர்என்கள் பியில், y அச்சை வெட்டுவார் சய ஆர்என்கள் கியூவில். ரைட். அதே மாதிரி சய ஆர் சமன் சைவர்னது ஆராய்ஞ்சிங்கன்னா இந்த ஆளுக்கு ஒரு சயவார மாதிரி. இப்போ இது வரும் எக்ஸின் கீழ் இப்படி. அப்போ இவர் வருவார் சக ஆர்என்கள் பியிலும் சக ஆர்என் கியூவிலையும் வெற்ற ஒரு கோடு. இப்போ நான் இதில் சக சயவா மாற்றி பார்த்துட்டு இனி இதே மாற்றியில் பார்க்கணும். பார்ப்போம். பிஎக்ஸ் சய கியூவை எடுத்துக்கொண்டு ஆறுக்கு சக எடுப்போம். எடுத்தா இதில் வரும் பேர் அவங்க சய ஆர் அங்கால போய் எக்ஸின் கீழ் சய ஆரின் கீழ் பி, இதில் சக ரெண்டு வரும் வையின் கீழ் ஆரின் கீழ் கியூ சமன் 1. அதே மாதிரி பிஎக்ஸ் சய கியூவை சய ஆர் சமன் சைவர் என்றால் எக்ஸின் கீழ் சய ஆரின் கீழ் பி இல்லை சக ஆரின் கீழ் பி வையின் கீழ் இவர் சக ஆர் ரெண்டு வருவார். நீங்கள் கியூ சயவாக இருக்கபடியால் சய ஆரின் கீழ் கியூ ஆகுவார் சமன் 1. அப்போ பாருங்க எல்லாட்ட வெட்டு துண்டும் ஆரின்கள் பி ஆரின்கள் கியூவாக தான் இருக்குது சக அல்லது சயவை. அப்போ பாருங்க இந்த 4 கோடும் என்ன மாதிரி வரப்போகுது என்றால் 4 கோடும் என்ன மாதிரி வரப்போகுது என்றால் ஆரின்கள் பின்ற ஆரின்கள் பி இல்லை வையத்தில் ஆரின்கள் கியூ. எனக்கு ஆர் கியூன்னு பெருமானம் தெரியாதபடியா மட்டு போர் தெரியாத பிள்ளை சய சகவா இருப்பின்னு தெரியாதானே. ஆனால் மேலே சகவா இல்லை வரணும். அப்போ யாராவது ஒரு ஆள் மேலே வரப்போகிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆறுங்கள் கியூ மேலே எங்களையும் விட்டுப்பட போகுது. அது சய சகவா பார்க்கணும். அதே மாதிரி ஆறுங்கள் பி ஆறுங்கள் பி இஞ்சால வரைக்கும் மட்ட பொருள் சாயவ பொருள் நீங்கள் எக்ஸ் சாய இல்லோ. ரைட். இப்போ இந்த 4 கோட்டையை முனைச்சு கீறுங்குவா. இப்போ பாருங்கோ இது ஒரு கோடு. ரைட். அதே மாதிரி இது ஒரு கோடு. ரைட். இது ஒரு கோடு. இது இன்னொரு கோடு. பாருங்க இப்படித்தான் 4 கோடும் பிறப்பு. இதான் அவர் சொன்ன 4 கோடு. 4லையும் எதுன்னு தெரியாது. எனக்கு ஆறும் பியும் சகசாய தெரியாது. ஆனால் இப்படி தான் 4 கோடும் பெறப்போகுது. என்னென்னு தெரியும் திரும்ப ஒருக்கா பாருங்கோ. சாய ஆறுங்கள் பி சாய ஆறுங்கள் கியூ. இப்போ நான் ஆறும் பி கியூ எல்லாம் நேர்கணியம் என்று வச்சிருந்தால் இது 2 சய கணியமாக வரப்போகுது. அப்போ இந்த முதலாவது கோடு எதுவாக இருக்கும் என்றால் இவராக இருப்பார் முதலாவது கோடு. ஏன்னா அதாவது ஆர் பி கியூ சக கணியங்களாக இருந்தால். அதே மாதிரி இதை பாருங்க ரெண்டுமே சகவாக இருக்குது. ரெண்டுமே சகவாக இருக்குன்னா இந்த கோடு வரும். இப்படியாக 4 கோடும் இப்படி தான் வரப்போகுது. இதில் உங்களுக்கு உலகோட மூல விட்டங்கள் செங்குத்தாக இருக்கு. இஞ்சாலையும் மிஞ்சாலையும் பெருமன் சாமன். இங்கே பாருங்க பெருமன் சாமன். மூல விட்டங்கள் செங்குத்தாக இருக்குது. அதே நேரம் பெருமன்களும் சமனாக இருக்குன்ற இடைவெட்டுது என்றால் என்ன சொல்றாங்க? செங்குத்தாக இது சமகூடுது என்றால் அது என்னவா இருக்கணும்? சாய் சதுரமாக இருக்கும். விளங்குதானே பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் என்றால் அது இணைகரம். இனி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமாகவும் மூலை விட்டங்கள் செங்குத்தாக இடைவெற்றதாகவும் இருந்தால் அது சாய் சதுரம். இனி மூலை விட்டங்கள் மட்டுமில்லை பக்கங்களும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கின்றால் அது சதுரம் என்று வரும். இங்கே பக்கங்கள் செங்குத்தங்கள் தெரியாது, அதால் சாய் சதுரம் என்றே வச்சுக்கொள்ளும். அப்போ இவற்றை பரப்பளவு என்ன சுகம் பாருங்க பிள்ளைகள். இந்த முக்கோணியும் சமன். அதே மாதிரி வரும் சமயம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் ஒருங்கமைஞ்ச முக்கோணி 4மே ஒருங்கமைஞ்ச முக்கோணி. அப்போ ஒரு ஆளுண்டே நான் அடுத்த நின்றால் சரி பாருங்க ஓ ஏ பி என்று வச்சிருந்தால் ஏபிசிடி பரப்பு 4 தர முக்கோணி ஓஏபி பரப்பு.
முக்கோணி OAB பரப்பு வரும் அரை தர அடி R இன் கீழ் P செங்குத்துயரம் R இன் கீழ் Q PQ இங்கே அளவிடலாம். முடிய பாருங்க 2 R இருக்குதுங்க PQ சரிதானே இல்லையா 4 2 வெட்டுப்பட்டால் 2 மட்டு R வர்க்கம் சக கண்டபடியால் அதுக்கு மட்டு போட தேவையில்லை 2 R வர்க்கம். ஆனால் PQ எங்களுக்கு சகசாய தெரியாது. அப்போ P தர Q சயவாயும் பெறலாம் மட்டை போட்டுக்கொள்ளும். R வர்க்கம் Rக்கு என்ன பெறுமதி இருந்தாலும் R வர்க்கம் ஒரு சக பெறுமதியாக இருக்கு. விளங்கிச்சோ? அடுத்தது A, B, C வெவ்வேறான மெய்யெண்களின் B சாய C, C சாய A, A சாய B சமன் 0, B கணம் சாய C கணம் X, C கணம் சாய A கணம் Y, A கணம் சாய B கணம் சமன் 0 ஒரே நேர்கோடு குறிக்கப்படும். இந்த ஒரே நேர்கோடு விஷயத்தை கவனியுங்க. இப்போ பாருங்க 2x சக 3y சக 6 சமன் 0 அல்லது 5 சமன் 0 என்றால் 4x சக 6y சக 10 சமன் 0 ஒரே கோடு தான். இவரும் ஒரே ஆக்கலாம். விளங்குது உங்களுக்கு? என்ன செய்திருக்குன்னா எல்லாரும் 2 ஆல பிரிக்கிறது. அப்போ அது வேற கோடு இல்லை, அதே கோடு தான் பிள்ளை. 6x சக 9y சக 15 சமன் 0 அதுவும் ஒரே கோடு தான். சய 2x சய 3y சய 5 சமன் 0 அதுவும் ஒரே கோடு தான். ஆக ஒரே கோட்டுக்கு ஒரு சமன்பாடு எடுத்து போட்டு அதில் குணகங்களை பெருக்க அதே கோட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சமன்பாடுகள் வந்து கொண்டு குணகங்கள் மாறிக்கொண்டு. அப்போ என்ன சொல்ல வாரென்றால் 2 சமன்பாடு ஒரு கோட்டை குறிக்குதுன்றவர் சொல்லுவாரா இருந்தால் குணகங்கள் சமன் என்ற அர்த்தம் இல்லை. பாருங்க இப்போ இந்த சமன்பாடும் ஒரே கோட்டை தான் குறிக்குது. குணகங்கள் சமனாக இருக்கோ? இல்லை. ஆனால் குணகங்களுக்கு இடையிலான விகிதம் சமமாக இருக்கும். இங்கே பாருங்க இது 2க்கு 4 இருந்தால் விகிதத்தை பாருங்க 1க்கு 2 இல்லோ, இவரும் அதே விகிதத்தில் இருப்பார், இவரும் அதே விகிதத்தில் இருப்பார். அப்போ 2 சமன்பாடு ஒரே கோட்டை குறிக்குது என்றால் எக்ஸின் குணகங்களுக்கு இடையிலான விகிதமும் ஒய்யின் குணகங்களுக்கு இடையிலான விகிதமும் மாறிலிக்கு இடையிலான விகிதமும் சமனாக தான் இருக்கு. விளங்குதோ? ரைட். அப்போ அதை கொண்டு இங்கே போட்டோம்னா இங்கே பாருங்க B சாய CX C சாய AY A சாய B சமன் 0 இது ஒரு சமன்பாடா. B கணம் சாய C கணம் X C கணம் சாய A கணம் Y A கணம் சாய B கணம் சமன் 0. அப்போ இப்போ பாருங்க விகிதங்கள் எடுப்போம். எக்ஸின் குணகங்களுக்கு இடையிலான விகிதம் ஒய்யின் குணகங்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கணும். மாறிலியம் எடுக்கலாம், எனக்கு எல்லாம் தேவையில்லை. குறுக்கே வருங்க பாப்போம். B கணம் C சாய AB கணம் இதில் B சாய C வெட்டி உள்ளாம பிள்ளைகள் மீனிங்களையும் பாருங்க. இதில் பாருங்க இது எழுதலாம் B சாய C B வர்க்கம் சக BC சக C வர்க்கம் காரணிப்படுத்துகிறேன். B சாய C C சாய A C வர்க்கம் சக AC சக A வர்க்கம் C சாய A. இதில் ஏயும் பியும் சியும் சமன் இல்லை என்று அவர் தந்திருக்கோணும். இதில் எழுதி கொள்ளுங்க. ஏபி வெவ்வேறான மெய்யன்கள் கொஞ்சம் பாருங்க, வெவ்வேறான மெய்யன்கள். அப்போ சமன இருக்கையிலாது இவரையும் வெட்டலாம், இவரையும் வெட்டலாம், ரீசன் போடலாம், காரணம் போடலாம். ABC சமன் இல்லை. வெட்டைக்குள்ள சைவர் இல்லாகணியத்தானே வெட்டலாம். இனி பாருங்கோ B வர்க்கம் சக BC சக C வர்க்கம் C வர்க்கம் சக AC சக A வர்க்கமா அதுலேயும் C வர்க்கம் ரெண்டும் வெட்டுப்படும். விடிய பாப்பம் A சக B சக C சமன் சைவரனை காட்டட்டாம் வேணா. ரைட். அங்கால ஒன்று குணமென்றால் A வர்க்கம் சாய B வர்க்கம் AC சாய BC சைவர்
இவர் ஏ சாய பி ஏ சக பி, இவரில் சி எடுத்தால் ஏ சாய பி, ரெண்டு பேர்லையும் ஏ சாய பி பொதுவாக இருக்கிறபடியால் ஏ சக பி இங்கே சி. ஏ சாய பி சமனில்லை சைவர். ஏன்? ஏ சமனில்லை பி, வெவ்வேறான மெய்யெண்கள். ஆக ஏ சக பி சக சி தான் சைவராக இருக்கும். ஏ சக பி சக சி தான் சைவராக இருக்க வேணும். இனி என்ன கேட்கிறார்? ஏ சக பி சக சி சமநிலை சைவர் என தரப்பட்டால், சமநிலை சைவர் என்ன? இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டை குறிக்க இல்லை என்று அர்த்தம். சமநிலை சைவர் என தரப்பட்டால் நேர்கோடு இரண்டும் இடைவெட்டும் புள்ளியை காண்க. பாருங்க, பி சாய சி எக்ஸ், சி சாய ஏ ஒய், ஏ சாய பி சமன் சைவர் ஒன்று, பி கணம் சாய சி கணம். கொஞ்சம் இடம் விட்டு எழுதுவோம். என்ன ஒரு சின்ன தியரி ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கோ. இப்படி ஏ பி சி என்று இப்படி ரொட்டேஷனில் எடுக்கக்குள்ள ரெண்டு ஆர்டரில் எடுக்கணும். கொஞ்சம் ஏ சாய பி, அப்புறம் இவர் ரெண்டு பேரையும் பி சாய சி, அப்புறம் சி சாய. இந்த மூன்று பேரையும் ரொட்டேஷனில் எப்படி கழிச்சு எடுத்தீங்கள் என்றால் அது சைவர் தான் விட வரும். ஏன்னா மூன்று பேரும் ஒருக்கா கூட்டுப்படுவினும் ஒருக்கா கழிப்படுவினும். ஏ சாய பி எழுதியக்குள்ள ஏ கூட்டுப்படுது, சி சாய ஏ எழுதியக்கு ஏ கழிப்படுது. அப்போ மூன்று பேரும் ஒருக்கா கூட்டுப்படினம் ஒருக்கா கழிப்படினம். இதே தான் வர்க்கம் எடுத்தாலும் பெறும். விளங்குது பிள்ளைகள்? இதே தான் கணம் எடுத்தாலும் வரும். அப்போ என்ன வலு போட்டாலும் இதுதான் வரும். ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கால் கூட்டுப்படும் ஒரு கால் கழிப்படும். ஒழுங்கில் எழுதுவோம். ஏ சாய ஒரு வட்டத்தில் வரணும். ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஏ. இஞ்சைன்னு நான் அதை காண்றேன் பிள்ளைகள். இங்கே பாருங்க, ஏ சாய பி, பி சாய சி, சி சாய ஒரு வட்டம் ஒன்று இருக்கல்லோ. அப்போ இவரை நான் இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்தா பாருங்க என்ன செய்யணும் என்றால் எக்ஸுக்கும் வைக்கும் ஒன்று போட்டேன்னா இந்த வடிவம் பெறும். எக்ஸு கொண்ட போட்டோம்னா பி சாய சி, வையை கொண்ட போட்டோம்னா சி சாய ஏ. ஓமோ இல்லையோ? அப்போ நாங்கள் எக்ஸுக்கும் வைக்கும் ஒன்று போட்டுப்பான். ஒன்று பிரதியிட்டால் பி சாய சி, சி சாய ஏ, ஏ சாய பி சமன் சைவர். அதுதான் எல்ஹெச்எஸ் என்று வரும். எல்ஹெச்எஸ் அது சமன் சைவர். ஆக இது L1 என்று வச்சென்றால் 1,1 L1-னை திருப்தி செய்கிறது. இப்போ நான் சொன்ன தியரியும் படி கணம் இதில் கணம் வந்தாலும் அதே சமன்பாடு அதே புள்ளி திருப்தி செய்யணும். பாப்போம் இருக்கா? கீழே எழுதுவோம். என்ன பி கணம் சாய சி கணம் எக்ஸ், சி கணம் சாய ஏ கணம் ஒய், ஏ கணம் சாய பி கணம் சமன் சைவர். இது L2 ஒன்று வைப்போம். இதிலே 1,1 பிரதியிட்டியல் என்றால் LHS வரும். LHS 1,1 பிரதியிட்டியல் என்றால் பி கணம் சாய சி கணம், சி கணம் சாய ஏ கணம், ஏ கணம் சாய பி கணம் என்று வரும். அதுவும் எல்லாம் வெட்டுப்பட்டு சைவர் என்று வரும். ஆக 1,1 L2-னையும் திருப்தி செய்யும். L2-னையும் திருப்தி செய்யும். எனவே எப்படி எழுதும்? 1,1 L1 L2 இரண்டையும் திருப்தி செய்வதனால் என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இந்த 1,1 புள்ளிகளால் L1 என்ற கோடும் போதும், அதே புள்ளிகளால் L2 கோடும் போதும் என்றால் அந்த புள்ளி ரெண்டு இடவட்டத்தானே வேணும். 1,1 ஒரு இடத்தானே இருக்க போகுது. அப்போ அந்த புள்ளிகளால் L1 போது L2 போது என்றால் ரெண்டு கோடும் 1,1 இடவெட்டுது. இரண்டையும் திருப்தி செய்வதால் L1, L2 என்பவை 1,1
இடைவட்டம் 1,1 இடைவட்டம் என்று வரும். அப்போ இது வந்து அந்த ஏபிசி ரொட்டேஷனில் வரைக்குள்ள அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன ஞாபகம் என்றால் ஏ சாய பி, பி சாய சி, சி சாய என்ற ஓர்டரில் வந்தால் சைவர் 2 வரும். அதில் வர்க்கம் வந்தாலும் அப்படித்தான், கணம் வந்தாலும் அப்படித்தான். அப்போ அதில் எங்கே XY வருது என்றால் இந்த ஓர்டர் வரக்கூடிய மாதிரி XYக்கு ஒரு பெருமானத்தை போட்டு விட்டீங்கன்னா சைவராக்கி விடலாம். ரைட். அடுத்தது ஏபிசி என்பன ஒன்று அல்லாத வெவ்வேறு மெய்யெண்களாக இருக்க வெவ்வேறு மெய்யெண்கள் எனும் புள்ளிகள் ஒரே கோட்டில் உள்ளன. இங்கே பாருங்க, அப்படி புள்ளிகள்னு ஆளுற பாருங்க. இதில் ஏக்கணம் ஏசாய் உண்டு, அதே தான் இதில் பீக்கணம் பீசாய் உண்டு, சீக்கணம் சீசாய் உண்டு. ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஒரே வடிவத்தில். ஏ வர்க்கம் சாயம் உண்டு, ஏசாய் உண்டு. பி வர்க்கம் சாயம் உண்டு, பி சாய் உண்டு. சி வர்க்கம் சாயம் உண்டு, சி சாய் உண்டு. அப்படின்னா பொதுவாக ஒரு பரமானத்தை எழுதலாம் பாருங்க. டி கணத்தின் ஏசாய் உண்டு, டி சாய் உண்டு, கமா அதே ஏதான் இஞ்சாலை டி வர்க்கம் சாயம் உண்டு, டி சாயம் உண்டு. இப்படி ஒரு பரமானத்தை இவர் எழுதி விடலாம். இங்கே டீக்கங்களுக்கு வரக்கூடிய விடியல் யார் என்றால் டீக்கு ஏ வரலாம், பி வரலாம், சி வரலாம். பாருங்க, பரமானத்தில் எழுதுறேன். ஏன்னா ஒரே வடிவத்தில் இருக்க முடியா. சரி, இனி எனும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் உள்ளன சொல்றார். என்ன அப்போ ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றபடியால் நாங்கள் போடலாம். நேர்கோட்டின சமன்பாடு எடுப்போம். LX ஆக MY ஆக N சமன் சைவர். அதுதான் நீங்கள் நேர்கோட்டின சமன்பாட்டின வடிவம், வளமையான வடிவம். ஏபிசி பாவிக்கணும்னா ஏபிசி கணக்கில் இருக்கு. LMN நான் போடுறேன். எல்லுக்கு பதிலாக போடலாம், எக்ஸுக்கு பதிலாக டி கணம் டி சாய் உண்டு, எம் ஒய்க்கு பதிலாக போடலாம் டி வர்க்கம் சாயம் உண்டு, டி சாயம் உண்டு. பாருங்க, சக என் சமன் சைவர். LT கணம் MT வர்க்கம், இந்த 3 இருக்கட்டுக்கும் பாரு. இங்கே ஒன்றை பெருக்கைகள் NT வரும். பிற இலக்கங்களை பார்த்தீங்கன்னா இதில் சய 3 M, இதில் சய எண் சய பொது எடுத்தால் இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று வருது. இப்படி ஒரு சமன்பாடு வருது. இதை பார்த்தீங்கன்னா டீயில் இருக்கிற ஒரு 3ஆம் படி சமன்பாடு பாருங்க. டி கணம், டி வர்க்கம், டி மாறிலி. அப்போ 3ஆம் படி சமன்பாடு என்றால் எங்களோட 3ஆம் படி சமன்பாட்டின தியரி கொஞ்சம் இங்கே எங்களுக்கு தேவைப்பட போகுது. பாருங்க, ஏஎக்ஸ் கணம் பிஎக்ஸ் வர்க்கம் சிஎக்ஸ் ஆக டி சமன் சைவர். இவற்ற மூலங்கள் அல்ஃபா பீட்டா கேமா என்றால் அல்ஃபா சக பீட்டா சக கேமா எழுத தெரிஞ்சிருக்கணும். 2 அடுத்து அல்ஃபா பீட்டா, பீட்டா கேமா, அல்ஃபா கேமா எழுத தெரிஞ்சிருக்கணும். 3 அடுத்து எழுத தெரிஞ்சிருக்கணும். அல்ஃபா சக பீட்டா சக கேமா வரும் சய பியின் கீழே, 2 அடுக்கைக்கு வரும் சியின் கீழே, 3 அடுக்கைக்கு வரும் சய டியின் கீழே. இது 3ஆம் படி சமன்பாடுகள் இருக்கிற ஒரு தியரி. இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவரை இங்கே கொண்டு வந்து பாவிச்சு என்றால் பாருங்கோ, இவர்கிட்ட மூலங்கள் இந்த டி கேர் மூலங்கள் என்றால் டீக்கு வரக்கூடிய பெருமானங்கள் என்ன இங்கே பாருங்க. டி என்றது ஏபிசியாக தான் இருக்கலாம். ஆக இந்த சமன்பாட்டின மூலங்கள் ஏ கம பி கம சி. இப்போ ஏ சக பி சக சி எழுதலாம் சய டி வர்க்க சய எம் என்கள் எல். இங்கே சய பிங்கள் ஏ மாதிரி. ஏபி பிசிசி எழுதலாம் என் என்கள் எல். ஏபிசி எழுதலாம். சய இருக்கு, ஏற்கனவே நாங்கள் ஒரு சய போடைக்கலாம், அந்த சய இல்லாமல் போயிடும். 3m சக எண்ணிற்கு எல். விளங்கிச்சதோ? இப்போ நாங்கள் இந்த ML எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஏபிசியில் மட்டும் இப்படி இருக்கணும். பெரிய கஷ்டமாக இருக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஏபிசிக்கு எழுதலாம் 3 மடங்கு எம்மின் கீழ் எல் சக எண்ணின் கீழ் எல். எம்மின் கீழ் எல்னா இவர், ஆனால் ஒரு சயோடு வருவார். சய 3 ஏ சக பி சக சி. எண்ணின் கீழ் எல்னா இவர்.
ஏபி பிசி சிஏ. இப்படியே பாருங்க, அப்படியே என்ன இருக்குண்டு 3 ஏ சக பி சக சி 7 ஆக்கியிருக்கு. என்ன அவரை இஞ்சால கொண்டு வருவோம். 3 மடங்கு ஏ சக பி சக சி சமன் ஏபி சக பிசி சக சிஏ சாய இவர் அங்கால போன 2 ஏபிசி. இதுதான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருந்த கேள்வி. பாருங்க பிள்ளைகள், கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாக்கள் தேவைப்படுற கேள்வியில் தான் உங்களை செய்து கொண்டு போகிறேன். வளமையாக வர கேள்வி எல்லாரும் செய்யலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக வளமையாக சிந்திக்கிற லைன்லேருந்து கொஞ்சம் அங்கால இஞ்சால சிந்திக்க வேண்டிய கேள்வியில் உங்களுக்கு காட்டிதான் சிந்திக்க பழகும். அடுத்தது படித்திறன் tan θ உள்ள நேர்கோடொன்றில் x0 y0 புள்ளியிலிருந்து நேர்கோட்டில் உள்ள x1 y1 புள்ளிக்குள்ள தொடர்பு x1 சமன் x0 சக r cos θ. நேர்கோட்டு இதில் வரணும் r தூரத்தில் உள்ள புள்ளியிலேருந்து வரணுமா? r தூரத்தில், இல்லாட்டி r என்னன்னு தெரியாதோ. அதாவது நேர்கோட்டின் வழியே r தூரத்தில் உள்ள புள்ளி. அதாவது என்னென்றால் இங்கே பாருங்கோ, எப்படி ஒரு கோடு இருக்குன்றால் படித்திறன் தீட்டாண்டா இது படித்திறன் tan θ இது தீட்டா. இதுதான் வெப்பம் அங்கே x0 y0. இதுதான் வெப்பம் அங்கே x1 y1. இந்த தூரம் ஆறாம். அப்போ இது தீட்டா. உங்களுக்கு உலகம் x1ன்றது இங்கே, x0ன்றது இங்கே, r cos θ. எழுதலாம் பாருங்க, tan θ சமன் அதில் cos θ சமன் cos θ சமன் x1 சாய் x0 கீழே r. x1 சமன் x0 சக r cos θ வரும். அதே மாதிரி sin θ எழுதி நீங்கள் என்றால் y1 சாய் y0 கீழ் r. y1 சமன் y0 சக r sin θ. ரைட், அது சின்ன விஷயம். நேர்கோடு ஒன்று எனும் புள்ளியூடாக சென்று என்னும் கோடுகளை முறையே பி கம சி கம டியில் இடைவெட்டுகின்றது. இது ஆகும் என்று தந்திருக்கிறார். நேர்கோட்டை காண்கின்றதான் கேள்வி. அப்போ இந்த தியரியை பாவிப்போம். நேர்கோடு இப்படி போகுது. அவர் ஏதோ 3 கோட்டை வெட்டுறார். எனக்கு 3 கோட்டை பற்றி பெருசாக ஆராய தேவையில்லை. 3 கோடு இப்படி. ரைட், இவற்றை படித்திறன் வெப்பம் m tan θ. அதாவது எக்ஸ் அச்சோட தீட்டா கோணம் அமைக்கிறார் வெப்பம். ஏதோ ஒரு ஏ என்ற ஒரு புள்ளி சொல்கிறார், அதை எழுதுவோம். பிசிடி இன்னும் 3 புள்ளி சொல்கிறார், குறித்து கொள்வோம். ஏ சய 5 சய 4 பி போகிற கோடு எதென்றால் எக்ஸ் சக 3y சக 2 சமன் 0. எக்ஸ் சக 3y சக 2 சமன் 0. சி போகிற கோடு எது? 2x சக y சக 4 சமன் 0. டி போகிற கோடு எது? x சக y சக 5 சமன் 0. பாருங்க, ஒன்று எழுதுவோம். ஏபி எழுதணுன்றால் இந்த பீண்ட ஆளூர் எழுதலாம். சய 5 சக ஏபி cos θ சய 4 சக ஏபி sin θ. ரைட், இப்போ பாவிச்ச தியரி x0 சக r cos θ x0 சக r sin θ. ஏபி இருக்கிறத பற்றி பயப்படாதவங்க, அவர் தந்த அந்த தரவில் ஏபி இருக்கு. அதே மாதிரி இவருக்கு எழுதலாம் சய 5 சக ஏசி cos θ சய 4 சக ஏசி sin θ. சய 5 சக ஏடி cos θ சய 4 சக ஏடி sin θ. முடிஞ்சதோ? ரைட், இனி பார்ப்போம். இவ ஒவ்வொரு தரம் அந்த இருக்கிற கோட்டை திருப்தி செய்யணும். என்ன டி எழுதி கொண்டு வந்தோம்னா சுவம் ஒன்னொன்னா மறைச்சு கொண்டு போகலாம். டி எழுதுறோம் பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக சய 5 ஏடி cos θ இதில் பிரதிடுறேன். சய வைக்கு பதிலாக சய 4 ஏடி sin θ.
சய 5 சமன் 0. சய 5 சமன் 0. அப்போ பாருங்க இதில் ஏடி காஸ் தீட்டா இருக்குது. ஏடியை வெளியில் எடுத்தால் காஸ் தீட்டா, இதில் சய சைன் தீட்டா. இலக்கங்களை பாருங்க சய 5 சக 4, அங்கேயும் சய 5, சய 5 சய 5 சய 10, சக 4 சய 6. cos தீட்டா சய சைன் தீட்டா சமன் r இன் கீழ் AD. என்ன டார்கெட் என்னடா பிள்ளைகள் தீட்டாவை காண்றதான். ஏனென்றால் இந்த கோட்டின் சமன்பாடு தான் அவர் கடைசியாக கேட்ட கேள்வி. அந்த கோட்டில் ஒரு புள்ளி தந்திருக்கார், சய 5 சய 4 ஒரு புள்ளி தந்திருக்கிறார். தீட்டாவை கண்டுனா படித்திரம் கண்டுடலாம், ஒரு புள்ளி ஒரு படித்திரம் கண்டா சரி. அப்போ தீட்டாவை எழுவாயாக்கிறக்கா பார்த்தா cos தீட்டா சய சைன் தீட்டா r இன் கீழ் AD என்று வருது. கேள்வியை பாருங்க r இன் கீழ் AD இந்த வர்க்கம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் cos தீட்டா சைன் தீட்டாவில் பிரதியிடலாம். இதே மாதிரி 3 பேருக்கும் செய்தோம்னால் cos தீட்டா சைன் தீட்டாவில் பிரதியிடக்கூடிய மாதிரி வேற ஒன்றும் பார்ப்போம். இப்போ போடுங்க பிக்கு, சிக்கு போடுவோம். சிக்கு என்னண்டு இதில் ஒன்று போட்டால் 2x சய 5 சக AC cos தீட்டா சக y AC sin தீட்டா சக 4 சமன் 0. எக்ஸுக்கும் வைக்கும் பிரதியிடுவியா. இப்போ ஏசியை பொது எடுத்து இரண்டால் 2 cos தீட்டா சக sin தீட்டா சய 10 சய 14 சய 10. ஆக 2 cos தீட்டா சக sin தீட்டா சமன் 10 இன் கீழ் AC. சந்தோஷம் என்னடா 10 இன் கீழ் AC இங்கேயும் இருக்கு, இங்கே பாருங்க 10 இன் கீழ் AC. இனி பிக்கு எழுதுவோம். பிக்கு என்ன x சய 5 சக AB cos தீட்டா சக 3y சய 4 சக AB sin தீட்டா சக 2 சமன் 0. AB எடுத்தால் cos தீட்டா சக 3 sin தீட்டா, இலக்கங்களை பாருங்க சய 12 சய 17 சய 15. ஆக cos தீட்டா சக 3 sin தீட்டா சமன் 15 இன் கீழ் AB. இப்போ அவர் தந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். 15 இன் கீழ் AB வர்க்கம் 10 இன் கீழ் AC வர்க்கம் r இன் கீழ் BC வர்க்கம், அப்படியே சொல்லியிருக்காரு இல்லை AD வர்க்கம். இப்போ 15 இன் கீழ் ABக்கு பதில் யாரை போடுவீர்கள்? cos தீட்டா சக 3 sin தீட்டா, cos தீட்டா சக 3 sin தீட்டா முழுவதின் வர்க்கம். 10 இன் கீழ் ACக்கு 2 cos தீட்டா சக sin தீட்டா முழுவதின் வர்க்கம் சமன் r இன் கீழ் ADக்கு யாரை போடலாம்? cos தீட்டா சய sin தீட்டா. பெரிய சந்தோஷம் என்னென்றால் தீட்டாவில் மட்டும் சமன்பாடு எடுத்தாச்சு. ஆனால் இருக்கிற குட்டி கவலை என்னென்னா அதை சுருக்கி முடிக்கணும். இப்போ ஏன்னா பிரிச்சு எழுதுங்க. cos வர்க்கம் தீட்டா 2 6 sin தீட்டா cos தீட்டா 9 sin வர்க்கம் தீட்டா 4 cos வர்க்கம் தீட்டா 4 sin தீட்டா cos தீட்டா sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டா sin தீட்டா cos தீட்டா sin வர்க்கம் தீட்டா. cos வர்க்கம் தீட்டானுங்க இதில் 1 அதில் 4 5, இங்கே 2 போனால் 4 தான். sin தீட்டா cos தீட்டா பாருங்க 6 4 10, அங்கால 2 இங்கே தான் 12. sin வர்க்கம் தீட்டா பாருங்க இதில் 9 10, அங்கால 9. ஏதாவது செய்யலாம் உண்டு பாருங்க வச்சுருக்கிறதுக்கு. 2 cos தீட்டா 3 sin தீட்டான்னு நிறைவர்க்கமோ இல்லையோ? இது நிறைவர்க்கம். சுகமாக செய்யலாம் என்ன நிறைவர்க்கம். ஆக 2 cos தீட்டா 3 sin தீட்டா சமன் 0. சய 2 cos தீட்டா tan தீட்டா சமன்
சய 2 கீழ் 3. இப்போ எங்களுக்கு அந்த கோட்டின் படித்திறன் தெரியும். tan θ எடுத்துட்டோம். இப்போ டியை வேலை செய்தோன்னு வந்த நாங்கள் tan θ எடுத்தாச்சு. இனி சமன்பாடு எழுதி விடலாம் பாருங்கோ. அந்த கோட்டின சமன்பாடு அதில் இருக்கிற புள்ளி என்ன சய 5 சய 4 இல்லை. y சக 4 சமன் படித்திறன் சய 2 கீழ் 3 x சக 5 3y சக 12 சமன் சய 2x சய 10 2x சக 3y சக 22 சமன் சய. இதுதான் அந்த கோட்டின் சமன்பாடாக இருக்கும். விளங்கிச்சதோ? அப்போ இதில் என்ன செய்த நாங்கள் என்றால் பாருங்கோ, அவரோட தியரி கேட்டிருந்தவர் அந்த தியரியை பாவிச்ச 3 கோட்டுக்கும் எழுதினாங்கள். எழுதினா அப்புறம் பார்த்தா அதில் அந்த ABACADயும் sin θ cos θ தான் இருந்தது. இதுக்குள்ளே போட்டு ABACADயை நீக்கினாங்கள். θ மட்டும் இருந்தது. tan θ கண்டு நாங்கள் இப்படி எடுத்தினாங்க. முக்கோணி PQRல் PQQR RP முறையே இதாகும். கீறுவோம் அதை. ரைட். PQR சமன்பாடு என்ன சொல்றார்? PQ x சய 3y சக 5 QR y சய x சய 3 சமன் 0. கவனமா அதில் y x மாறி இருக்கு. அடுத்தது 3x சய y சய 1 சமன் 0. QRக்கு செங்குத்தாக P-னூடாக செல்லும் கோடு. QRக்கு செங்குத்தாக P-னூடாக செல்லும் கோடு. செங்குத்து கோடு என்ன? ரைட். இவர் PR-க்கு சமாந்தரமாக Q-னூடாக செல்லும் கோட்டை. PR-க்கு சமாந்தரமாக Q-னூடாக செல்லும் கோட்டை. பாருங்க, சமாந்தரம் என்ன? இவரை சமாந்தரமாக செல்லும் கோட்டை S-இல் இடைவெட்டுகிறாரா? இது S-இல் இடைவெட்டுகிறாரா? ரைட்டோ? S-இல் QS PS-இன் சமன்பாடுகள் காண்க. இதிலிருந்து PQSR சாய் சதுரம் என காட்டு. இப்போ சாய் சதுரம் என்று காட்டணும்டா ஏற்கனவே ஒரு பக்கம் சமாந்தரம் என்று தந்திருக்கிறார். நாங்கள் மற்ற பக்கத்தையும் சமாந்தரம் என்று காட்ட வேண்டி இருக்கும். காட்டினா சரி. எனது மூலவிட்டம் செங்குத்தொண்டை ஏற்கனவே இருக்குது. இவரும் சமாந்தரம் என்று காட்டினோம்டா சரி. முதல் PSQS சமன்பாட்டை கேட்குறார். என்ன செய்யலாம்னு பார்ப்போம். பாருங்கோ, நாங்கள் இதில் இவர் செங்குத், ரைட். இனி நாங்கள் L1 சக λ L2 வேலையை பார்க்கலாம். பாருங்கோ, இதை L1 எடுத்து இதை L2 எடுத்து என்றால் 2 கோடுகள் இடைவெட்டும் புள்ளி ஊடாக செல்லும் எந்த ஒரு கோட்டின் சமன்பாடும் L1 சக λ L2 சமன் 0 என்று எழுதலாம். அப்போ PS எழுதுறேன் பாருங்கோ. PS எழுதுறேன் 3x சய y சய 1 λ x சய 3y சக 5 சமன் 0. அப்போ அது வெறும் 3 சக λ x சய 3 λ சக ஒரு y சக 5 λ சய 1 0. ஆகியவற்றை படித்திறன் வருது பாருங்கோ. λ சக 3 கீழ் 3 λ சக 1. ஆனால் இவற்றை படித்திறன் 1. அப்போ இவற்றை படித்திறன் வரணும் சாய 1. ஆளுக்கால் செங்குத்தல்லோ, ரைட். அப்போ இது நாங்கள் சாய 1க்கு சமப்படுத்தலாம். λ சக 3 சமன் சய 3 λ சய 1. 4 λ சமன் சய 4 λ சமன் சய 1. λக்கு சய 1 போட்டிங்க என்றால் 10x இதில் சய 3 1 சய 2 சக 2y சய 5 சய 1 சய 6 சமன் 0. ஆக x சக y சய 3 சமன் 0 என்று வரும். ஆட்ட சமன்பாடு PS என்ற சமன்பாடு கண்டாச்சு. இனி QS கேட்குறேன். இதே மாதிரி கண்டுபிடலாம். QS இங்கே பாருங்க. QS
இந்த ரெண்டு கோடும் இடைவெற்ற புள்ளிகளால் போகிறார். அப்போ எழுதுவோம் x ஆய 3y சக 5 சக மியூ லாம்டாக்கு பதிலாக மியூ கொண்டு வைப்போம். y ஆய x ஆய 3 சமன் 0. இப்போ x பொது எடுத்தால் 1 சாய மியூ x மியூ சாய 3y சக 5 சாய 3 மியூ சமன் 0. இவரை பற்றி என்ன சொல்லலாம்? இவற்றை படித்து எழுதுறோம் பாருங்க. மியூ சாய 1 கீழ் மியூ சாய 3. அவர் இவருக்கு சமாந்தரம் என்று சொல்லியிருக்கார். இவற்றை படித்திறன எவ்வளவு? 3. அப்போ இவற்றை படித்திறன 3 வரும். 3 மியூ சாய 1 சமன் 3 மியூ சாய 9 2 மியூ சமன் 8 மியூ சமன் 4. மியூ சமன் 4 என்ற இதில் ஒன்று போட்டிங்கன்னா சய 3x 4 போட்டி சய 3 இதில் வரும் சக y 12 கழிச்சால் சய 7 சமன் 0. 3x சய y சக 7 சமன் 0 எங்களுக்கு QS என்ற சமன்பாடு. அது ரெண்டும் கண்டாச்சு. அடுத்தது இவர் சாய் சதுரம் என்று காட்ட சொல்லி கேட்கிறார். அதுக்கு நாங்கள் RS என்ற சமன்பாடு எடுத்தோம் என்றால் சரி, RS என்ற சமன்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இவரையும் சொல்லிக்கினா ஆரை காணலாம். வேறு ஆரை காண்றதுக்குரிய வெளியே பார்ப்போம். ஆர் y சாய x சாய 3 சமன் 0 இங்கே எழுதுவோம். ஆர் y சாய x சாய 3 சமன் 0. அதே நேரம் இந்த சமன்பாடு 3x சாய y சாய 1 சமன் 0. 3x சாய y சாய 1 சமன் 0 கூட்டினால் 2x சாய 4 சமன் 0 x சமன் 2 y சமன் 5. இது ஆர். எஸ் காணும். 3x சாய y சக 7 சமன் 0 இது QS என்ற சமன்பாடு. x சக y சாய 3 சமன் 0 கூட்டினால் 4x சக 4 சமன் 0 x சமன் 1. y சமன் 4 பாருங்க சரியா உண்டு. y சமன் 4 1. சரி, அப்போ s சமன்பாடு வரும் ஆள்கூறு வரும் 1, 4. ஏன் இப்போ ஆரையும் எஸ்ஸையும் காண்றேன். RS படித்திறனும் PQ படித்திறனும் காட்டுற சமன் 2 காட்டுறது. MRS 5 சாய 4 2 சாய 1 இது வரும் 1 கீழ் 3. MPQ எவ்வளவு? PQ சமன்பாடு எங்க? PQ சமன்பாடு x ஆய 3 அதுவும் 1 கீழ் 3. அப்போ இப்போ சொல்லலாம் பாருங்க. PQ சமாந்தரம் RS அல்லது SR ஒரே பக்கத்தை சொல்லணும் என்ன? SR. அதே மாதிரி PS சமாந்தரம் QR எதிர்பக்கங்கள் ரெண்டும் சமாந்தரமாக இருக்குது. சமாந்தரமாக இருந்தால் இணைகரம். ஆனால் மூலை விட்டங்கள் செங்குத்தாக இருக்குது. PR செங்குத்து QS அதாவது மூலை விட்டங்கள். எனவே PQRS ஒரு சாய் சதுரம். முதலஞ்சும் நான் வேறொருகளிலே சொன்னான். எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அது இணைகரம். மூலை விட்டங்கள் ஒன்று செங்குத்தாக இடைவெட்டினால் அது இணைகரத்தின் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சாய் சதுரம். சாய் சதுரத்திலேயும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இதையும் காட்டினா பிறகு பக்கங்கள் செங்குத்தாக இருந்தால் அது சதுரம் என்று வரும். விளங்கிச்சதோ? ரைட். 9வது கேள்வியை பா. A இது B இது C இது மாறு முக்கோணி ABC உள்ளது. AB சமன் BC என காட்டி அது சுகமே உள்ளியல். AB தூரம் எழுதலாம் பாருங்கோ. AB 5 4 1 2 வர்க்கமூலம் 5. அடுத்தது BC 5 3 2 1 அதுவும் 5. AB சமன் BC அது சரியான சுகம் என்ன? AB சமன் BC. அகக்கோண இருளாக்கியை காண்க. மேலும் ஏசியின் நடுப்புள்ளி பியினோட செல்லும் கோட்டை காண்க. ஏசியின் நடுப்புள்ளி
கம பி, ஏசியின் நடுப்புள்ளி கம பியினூடாக செல்லும் கோட்டை காண்க. ஏபிசி ஆனது செங்கோண முக்கோணி என காட்டு. எங்க பார்ப்போம் பாருங்கோ. ஏபிசியை கீறுவோம். ரெண்டு பக்கம் சமன் எடுத்துட்டோமல்லோ, ரைட், இப்படி கீறுவோம். இரு சம பக்கம் முக்கோணியாக கீறுவோம். ஆர் சமன் ஏபியும் பிசியும், பியை வச்சுக்கொண்டு இப்படி கீறுவோம். ரைட். இனி ஆள் உருவல் என்ன மாதிரி? ஏ சைவர் கம 4, பி 2 கம 5, சி 3 கம 3. இப்போ பாருங்க, இவ ரெண்டு பக்கம் சமன் கண்டுட்டோம். அப்போ இவட்ட கோண இருவராக்கிய கீர்ணம் என்றால் கோண இருவராக்கிய கீர்னால் இந்த புள்ளி என்னென்று வச்சனென்றால் வடிவாக்கம் நீங்கள் இருசம பக்கம் முக்கோணி எல்லோ, இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் ரெண்டு முக்கோணியும் போதும், இந்த கோணம் ரெண்டும் சமன். அப்போ பக்கம் கோணம் பக்கம் என்ற வகையில் முக்கோணி ஏபி என்னும் முக்கோணி சிபி என்னும் ஒருங்கிசைவானவை. ஒருங்கிசைவு என்ன காரணம்? பக்கம் கோணம் பக்கம், இந்த ரெண்டு பக்கமும் சமன், இன்னொரு பக்கம் சமன். அப்போ பக்கம் கோணம் பக்கம் ஒருங்கிணைஞ்சு வரைக்குள்ள அடுத்த பக்கமும் சமனாக தான் இருக்கணும். ஆக ஏஎன் சமன் என்சி என்று தான் வரும். அப்போ ரெண்டு கேள்வியாக கேட்டவர், ஒன்று கோண இருவராக்கிய காண சொன்னவர், பிறகு கேட்டவர் பியையும் ஏசின்னு நடுப்புள்ளியை இணைக்கிற கோட்டை காண சொன்னவர். ரெண்டுமே ஒன்று தான். கோண இருவராக்கியும் பி எதிர்பக்கத்தில் நடுப்புள்ளி இணைக்கிறது ரெண்டும் ஒரே கோடாக தான் வருது. என்ன காரணம் என்றால் இது இருசம பக்க முக்கோணியாக அமைஞ்ச ஒரே ஒரு காரணத்தால். சமனில் பக்க முக்கோணி என்றால் இது சரி வராது, வழங்கிக் கொள்ளும். ரைட். அப்போ இனி சுவமங்களுக்கு பாருங்க, கோண இருவராக்கிய பாவிக்கிறதுல நடுப்புள்ளியை பாவிச்சு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துடுங்க? 3 சக 0 2, 3 சக 4 2. அப்போ பிஎன் சமன்பாடு என்னென்று வரும்? y 5 சமன் பாருங்க, 5ல் 7 2 கழிச்சால் 3 2, 2 வர கழிச்சா 6. படித்திறன் 3 2 வரப்போகுது, x 2. இப்போ 3x y, இதில் 6 இருக்கும், அங்கே ஒன்றா 1. இதுதான் பிஎன் என்ன சமன்பாடு. இனி என்ன கேட்குறார்? ஏபிசி செங்கோண முக்கோணின்னு காட்டுட்டான். செங்கோண முக்கோணினா இங்கே பாருங்க, இந்த கோணம் செங்கோணமாக வரையல. என்ன இவரும் சமன், இதில் 1 90 மற்றது 90, முக்கோணி வராது. என்ன? அப்போ இவர் தான் செங்கோணம் இருக்காண்டா இருக்கணும். பாம் எம்ஏபி வரும். எம்ஏபி பாருங்கோ, 5ல் 4 போனால் 1, 2ல் 0 போனால் 0. எம்பிசி எழுதுவோம், 5ல் 3 போனால் 2, 2ல் 3 போனால் 0. அப்போ எம்ஏபி தர எம்பிசி அரைதர 2 1. ஆகவே ஏபியும் பிசியும் செங்குத்தாக இருக்கும். ஏபியும் பிசியும் செங்குத்தாக இருக்கும். அதால் முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி. 10வது கேள்விக்கு வந்துட்டோம் பாருங்க. 10வது, கோடுகள் 2க்கு இடையிலான கோணத்தை பொருத்தமான கோடுகள் காண்க. இரு கோடுகள் அது தெரியும் தானே பிள்ளைகள்? இப்போ 2 கோடு, இது கோடு தீட்டா என்றால் இவர் M1 இவர் M2 என்றால் உங்களுக்கு தெரியும் தானே நிறுவுறதுக்கு. இங்கே பாருங்க, அல்ஃபா பீட்டா என்ன, M2 வரும் tan அல்ஃபா, M1 வரும் tan பீட்டா. தீட்டான்றது என்னென்னு சொல்லலாம்? பீட்டா சாய் ஆல்ஃபா. அப்போ tan தீட்டா எழுதலாம் tan பீட்டா சாய் ஆல்ஃபா. இது முதலில் நிறுவினாங்கள். tan பீட்டா சாய tan அல்ஃபா 1 சக tan பீட்டா tan அல்ஃபா. M1 M2 1 சக M1 M2 tan தீட்டா. அதான் படித்திறன் M தீட்டா.
பிறகு என்ன கேட்கிறார்? இரு கோடுகளின் படித்திறன் பொருத்தமான கூடியிருக்காங்க. இரு கோடுகளின் படித்திறன் M1 M2 எனின் செங்குத்து எனின் M1 M2 சமன் சய ஒன்று என காட்டுக. ரைட், இவ்விரு கோடுகளும் செங்குத்து எனின் M1 இப்படி வரும். இரு கோடுகளின் படித்திறன்கள் M1, M2 ஆகும். இவ்விரு கோடுகளும் செங்குத்து எனின் M1 M2 சமன் சய ஒன்று என காட்டுக. அதிலேயும் பெரிய கரைச்சல் இல்லை பாருங்கோ. என்னட்டு செங்குத்து என்றால் தீட்டா 90 பாய். இப்போ tan தீட்டா முடிவிலி, tan தீட்டா முடிவிலி, tan தீட்டா முடிவிலி என்றால் 1 சக M1 M2 சைவர். என்ன கீழே இருக்கிறவர் சைவர். ஆக M1 M2 சமன் சய ஒன்று வரும். M1 M2 சமன் சய ஒன்று. செவ்வகம் ஒன்றின் மூலைவிட்டம் இரு உச்சிகள் 1, 3, 5, 1 ஆகும். செவ்வகம் ஒன்றின் மூலைவிட்டம் செவ்வகத்துக்கு இருங்கோ. செவ்வகத்தை கீறீர்கள் சதுரம் மாதிரி கீறல். ஏன்னா அப்புறம் மறந்து போய் சதுரம் நினைச்சு கணக்கு செய்திருவியா. இப்போ செவ்வகத்தை கீறீங்கள சதுரம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கீறிக்கொள்ளணும். அப்போ தான் அப்புறம் இடையில மறந்து போக மாட்டீங்க சதுரம். மூலைவிட்டங்களை கீறுவோம். சரி, இப்போ என்ன சொல்றார்? மூலைவிட்டங்களுக்கு மூலைவிட்டம் ஒன்றின் மூலைவிட்டத்தின் இரு உச்சிகள் 1, 3, 5 ஒன்று. ஒரு மூலைவிட்டத்தின் இரு உச்சியா இது எடுப்போமே. இதையும் போடலாம் தானே பிள்ளைகள்? 5 ஒன்று. ஒரே மூலைவிட்டத்திലേക്ക് 2 உச்சி A, B, C, D. இனி மற்ற உச்சிகள் y சமன் 2x கே கோட்டில் இருக்கா. மற்ற 2 உச்சியும் ஒரே கோட்டில் இருக்குன்னா இவரான அந்த கோடு வேறு எதுவும் இருக்கல. y சமன் 2x கே. அப்போ கேயை காண்றது பெரிய வேறு இல்லை பாருங்க. இவரை நான் என்னென்னு வச்சேன்னால் என்ன எழுதலாம்? 5 சக 1 3 10. இனி n இதிலான இருக்கணும். அப்போ y சமன் 10x கேயில் என்ன பிரதியிட்டம் என்றால் yக்கு பதிலாக 2, 10xக்கு பதிலாக 6 சக கே. கே சமன் சய 4. கே சமன் சய 4 என்றால் இவர் வருவார் y சமன் 10x சய 4. புரிஞ்சுதோ? சரி, இனி இந்த b என்ற ஆளூர் எழுதலாம் பாருங்க பிள்ளைகள். பிக்கு நான் அல்ஃபான்னு வச்சேன் என்றால் y ஆளூர் வருவார் 2 அல்ஃபா சய 4 வருவார். என்ன பாருங்க, எக்ஸுக்கு அல்ஃபா போட்டால் y வரும் 2 அல்ஃபா சய 4 வரும். அப்போ இதை வச்சு நான் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தெரியும், இது செங்குத்தாக இருக்கும். ஏபி செவ்வகம் இல்லோ, ஏபிபிசி செங்குத்தாக இருக்கு. அப்போ செங்குத்துன்றதை பாய்ப்போம் பாருங்க. என்னண்டு ஏபி செங்குத்து பிசி. அப்போ ஏபின்னு படத்தின் எழுதுங்க பாப்போம். 10 அல்ஃபா சய 4 சய 3 கீழே 10 அல்ஃபா சய 1 தர 10 அல்ஃபா சய 4 சய 1 அல்ஃபா சய 5 சமன் சய 1. அப்போ இதில் வரும் 10 அல்ஃபா சய 7 10 அல்ஃபா சய 5 சய அல்ஃபா சய 1 அல்ஃபா சய 5. 10 அல்ஃபா 4 அல்ஃபா வர்க்கம். இதில் 14 அல்ஃபா, இதில் 10 அல்ஃபா 24 அல்ஃபா சக 35 சமன் அல்ஃபா வர்க்கம் சய 6 அல்ஃபா சக 5. இங்கே கொண்டால் 5 அல்ஃபா வர்க்கம் 30 அல்ஃபா 40. அஞ்சால சுருக்கலாம். அல்ஃபா வர்க்கம் சய 6 அல்ஃபா 8. அப்போ அல்ஃபா சய 4 அல்ஃபா சய 2. அல்ஃபா சமன் 4 அல்லது அல்ஃபா சமன் 10. ஏன் அல்ஃபாக்கு 2 விட வர சொல்லுங்க பாப்போம். ஏபியும் பிசியும் செங்குத்தாக இருக்கிற மாதிரி ஏடியும் டிசியும் கூட செங்குத்தாக இருக்கு. அப்போ நாங்கள் பி எழுதலாம் பாருங்க. இதில் 4 எடுத்தால் ஒரு விட வரணும், 2 எடுத்தால் இன்னொரு விட வரும். அப்போ நாங்கள் எழுதுவோம்
பி எழுதுவோம் ஆல்ஃபா 4 டி எழுதுவோம் ஆல்ஃபா 2. அப்போ பி வரும் 4 இல்லை 4 போட்டால் 18 4 ஒன்று 4. ஆல்ஃபா டி வரும் 2 0 வரும். விளங்கிச்சதோ? என்ன கேள்வி கேட்டார் அதுக்கு பிறகு? பக்கங்களின் சமன்பாடு. இப்போ 4 பக்கம் கண்டுட்டோம் என்றால் பக்கங்களின் சமன்பாடு சிம்பிளாக எழுதி விடலாம். பாருங்க, ஏபி இதில் எழுதுவோம். பாருங்க, ஏ ஆளூர் என்ன 1, 3. பி இருக்கு சி ஆளூர் என்ன? சி ஆளூர் 5, 1. இல்லை, இப்போ ஏபிசிடி நாங்கள் வச்சது தானே இப்படி இல்லை. இப்போ இதில் ஏடிபிடி மாறி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னென்னு தெரியும், பிக்கு தான் ஆல்ஃபா 4 டிக்கு ஆல்ஃபா 2 மாறி வந்தால் என்ன பிரச்சனையே இல்லை. அவர் 4 சமன்பாடு தானே கேட்குறார். வேறு ஏபின்ற சமன்பாடு வரும் ஏபி இவ 2 பேரும் y 4 சமன் இதில் 1 கீழே 2 கீழே 3 1 கீழ் 3 x 4. அப்போ x 3 y இதில் சயவன் 2 அங்கால போனால் சகவன் 2 சக 8 சமன் சார். பிசின்ற சமன்பாடு வரும் பிசி இவ 2 பேரும் y 4 சமன் படித்திருந்த பாருங்க 3 கீழே சய 1 4 1 போனால் 3 சய 1. அப்போ சய 3 x 4. அப்போ 3x சக y இதில் சக 12 இங்கே ஒன்று தான் சய 12 சய 16 சமன் சைபர். பிசி சரி. இனி பாருங்க சிடியுமே x 3 y தான் வரும் என்ன பாப்போம். சிடி y சமன் படித்திறன் 2 வரும் 1 3 1 கீழ் 3 x 2. அது வரும் x 3 y சய 2 சமன் சை. சிடி எடுத்தாச்சு. ஏபி பிசி சிடி. யார் நீ மிஸ்ஸிங்? ஏடியை பார்த்தோம்டா. சரி, ஏடி எழுதி விடுறேன். ஏடி வரும் y சய 3 படித்திறன் 3 சய 1 சய 3 x சய 1 3x சக y இல்லை சக 3 இங்கே வந்தால் சய 3 6. அப்போ ஏபி பிசி சிடி ஏடி 4 பேட்ட சமன்பாடும் ரெடியாங்க. விளங்கிச்சதோ? பாருங்கோ, செவ்வகத்தின் 2 பக்கங்கள் செங்குத்தண்டதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு மிகவும் ஈஸியாக எடுக்கக்கூடிய இருந்துச்சு விட. இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்று சொல்கிற ஆள்ரூட்டு கேத்திரகணிதம் தொடங்கி அதில் முதல் ஒரு பாடம் பார்த்து நாங்கள் நேர்கோடு வட்டம் 2க்கும் அடிப்படையாக இருக்கும் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்து நாங்கள். அதுக்கு பிறகு 8 பாடங்கள் செய்திருக்கோம். 8 பாடத்தில் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சமாக சிலபஸை டெவலப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் எல்லா தியரியும் படித்து ஒவ்வொரு தியரிகளையும் கொஞ்சம் கேள்விகள் செய்து கடைசியில் ஒரு மிக்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லா தியரியும் கலந்து உங்களுக்கு கேள்வியும் செய்து காட்டியிருக்கு. இவ்வளோ கேள்வியே நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமில் வாரது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு அடுத்ததை நாங்கள் என்ன பாடம் செய்ய போகிறோம்? வட்டம் என்ற பாடம் செய்ய போகிறோம். அதாவது கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்குள்ளே ஆள்ரூட்டு கேத்திரகணிதத்துக்குள்ள வட்டம் சர்க்கிள் என்று சொல்கிற பாடம் அடுத்ததை தொடங்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கு வாங்குவோம்.